இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள் 5/1/2026 ஜனவரி மாதம் திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:32 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி துதியை பிற்பகல் 1:24 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருதியை வருகின்றது. நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் மாலை 5:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 4:30 முதல் 6 மணி வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:02 வரை சந்திராசிரமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சவால்களையும் உற்சாகத்துடன் கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுமை சற்று சோதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். சரியான முடிவுகள் எடுப்பதில் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பணியிடத்துல திறமையாக வேலைகளையும் செய்வீங்க. பணியில வளர்ச்சியும் இருக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. அதிகப்படியான நேரத்தையும் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரித்து செல்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதியில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. சில பதட்டங்களும் நீங்கும். இன்று உங்களுடைய வேலைகளுக்கு மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். இன்று கடின உழைப்பிற்கான வெற்றியையும் பெற்றுவிடலாம். தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. சிரமங்களும் நீங்கும். இதையும் தாண்டி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சறுக்கல்களும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். சில அவசியமற்ற செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அதற்கான நற்பெயரையும் பெற்றுவிடலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வேலை அழுத்தங்களும் இருக்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. துணிச்சலோடு எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உறவினர்களுடைய போக்கு உங்களுக்கு மன சஞ்சலத்தையும் ஏற்படுத்தலாம். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். இரவு நேர பயணங்களின் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். உறவினர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் மாறும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அதே சமயத்துல அவசரப்படவும் வேண்டாம், கோபப்படவும் வேண்டாம். செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம்தாங்க. குறிப்பாக பெரிய அளவுல பண பரிவர்த்தனைகளை செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்ல வெற்றியும் உண்டாகும். தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். இனிமையான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வர்த்தக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய செலவுகளும் இருக்கும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும், மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில நல்ல பலன்களையும் காண்பீங்க. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உங்களுடைய இலக்குகளை எளிமையாக அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான போக்கும் காணப்படும். பணிகளை எல்லாமே விவேகத்துடன் கையாளவும் செய்வீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த குழப்பமான எண்ணங்களும் மாறும். உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வளர்ச்சி பற்றிய செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் அனைவராலும் பாராட்டவும் படும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில்ல புதிய பாதைகளும் தென்படும். வருமானம் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். பொருள் வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிக்கவும் செய்வீங்க. என்று செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களை ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல கவனத்தை செலுத்த முடியாமலும் தடுமாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் இருக்கும். ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரமாக கொண்டு செல்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. என்று மற்றவர்களுக்காக எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சில சமயங்கள்ல விரக்தியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய முயற்சிகளையும் செய்வீங்க. உத்தியோகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல பக்குவமாகவும் நடந்தும் கொள்வீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வீட்ல இருந்தே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தொழில் அல்லது வணிக திட்டங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். கல்வி தொடர்பாக அல்லது வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஏற்றமான செய்திகளும் வந்து சேருங்க. அடுத்தடுத்த முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மூத்தவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்கள்ல ஒரு விதமான தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. என்று மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிம்மதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. நன்மை உண்டாக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை முடிப்பதில் வெற்றியையும் காணலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. திருப்தியாகவும் உணர்வீங்க. மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் செயல்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் காணப்படுவீங்க. என்று எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களுக்கும் உதவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். தொழிலுக்கு புதிய மூலதனத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் விறுவிறுப்பாகவும் நடைபெறும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய பொறுப்பும் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சுபகாரியங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். உறவினர்கள் கிட்ட இருந்து சின்ன சின்ன எதிர்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். அவசரப்பட்டு யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. சில சமயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் இதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடலாம். அர்ப்பணிப்புடன் வேலைகளையும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலையும் வியாபாரத்திலையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். புதிய வாய்ப்புகள் மற்றும் முயற்சிகளும் தேடி வரலாம். இது மன நிறைவையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். என்று வியாபாரம் தொடர்பான புதிய நட்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபார ரீதியான புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய நவீன கருவிகளை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய பிள்ளைகளுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய போக்குல உற்சாகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை திறமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல தரத்துடன் முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் நகைச்சுவையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இத்தகைய அணுகுமுறையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். உங்களால சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். அதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பார்க்கலாம். தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய பெருமையும் வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உயர் அதிகாரிகளுடன் ஊக்கமுடனும் பேசவும் செய்வீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன யோகமும் இருக்கின்றது. பார்ட்னர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளிநாட்டில இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். குடும்ப பிரச்சனைகளினால வேலையில கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குழந்தைகளுடைய போக்கில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. நியாயமான கோபத்தினை வெளிப்படுத்தும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களிடத்துல பொல்லாங்கு பேசவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்குல நல்ல தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். கனிவான அணுகுமுறையை வெளிப்படுத்துவதும் நல்லது. கலைத்துறை மற்றும் விளையாட்டுத் துறையில இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சூழல்களும் இருக்கும். லாபகரமான ஒப்பந்தங்களும் இருக்கும். செயல்பாடுகள்ல மாற்றங்களையும் செய்வீங்க. உங்களுடைய வீட்டிலும் சரி பணியிடத்திலையும் சரி மகிழ்ச்சியான சூழல்களும் இருக்கும். முழு உடல் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. புகழையும் பாராட்டுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் உற்சாகத்துடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வத்துடனும் இருப்பீங்க. தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. வழக்குகள்ல சாதகமான போக்கும் இருக்கும். குடும்பத்துல ஆதரவுகளும் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியில வெற்றி காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்கு சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை திறம்பட ஆற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் விரும்பிய பலன்களையும் பெறலாம். முறையான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்ற கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. என்று குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். லாபம் நஷ்டம் என்று இரண்டும் கலந்தே காணப்படும். பண பரிவர்த்தனை சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பத்திரமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இன்று சில முன்னேற்பாடுகளுடனும் இருப்பீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு உடன் இருப்பவர்களுடைய ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உங்களுடைய வேலைகள் ஒரு உதாரணமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். வேலை பார்க்கின்ற இடத்துல சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பதவி உயர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல மிதமான லாபத்தையும் பெறலாம். தொழில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. குறை கூறுபவர்களை கருத்தில் கொள்ளவும் வேண்டாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. முதலீடுகளுக்கு தேவையான பொருளாதாரத்தை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. அலைச்சல்களும் இருக்கும். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது மனதில இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. தெய்வீக வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரத்துல முக்கியமான வாடிக்கையாளர்களும் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் வழிய வந்து உதவிகளும் செய்வாங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்று முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன பாதிப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஒரு சிலருக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில் ரீதியாக நம்பிக்கையான கண்ணோட்டங்களும் இருக்கும். உங்களுடைய வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல புதிய ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்கள்ல சுமூகமான போக்கும் இருக்கும். வெற்றியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வாடிக்கையாளர்களிடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். பெண்களிடத்துல இருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பயண திட்டமிடுதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வரவுக்கு ஏற்ப செலவுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல நீங்க ஈடுபடவும் செய்யலாம். தொழில் சம்பந்தமான பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். குடும்பத்தினருடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. உடன் பணிபுரிபவர்களை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று பயணங்களின் மூலமாக பணவரவும் இருக்கும். லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. இன்று உங்களுக்கு சுமூகமான போக்கும் இருக்குங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விரும்பிய பலன்களை பெறுவதற்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. சில விஷயங்களுக்காக விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். நல்ல பலன்களை காண்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் இருக்குங்க. பணிகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படும். உங்களுடைய குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில வெற்றிகரமான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையும் உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சுக்களினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல பெயரும் பெருமையும் கிடைக்கப் பெறுவீங்க. மங்களகரமான செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய போக்கு உங்களுக்கு மன கவலையையும் ஏற்படுத்தலாம். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இணையதள மோசடிகள்ல சிக்கிக் கொள்ளவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய கோணத்துல சிந்திக்கவும் செய்வீங்க. பழைய சிக்கல்களுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களிடத்துல மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிரிகளினால இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். நிதானமாகவும் எச்சரிக்கையுடனும் கையாள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. என்று விதண்டாவாதமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. எந்த விதமான மோதல் போக்கினையும் மேற்கொள்ளவும் வேண்டாம். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களையும் பெறலாம். பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். சுபகாரிய செயல்கள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். வாகன பராமரிப்பு தொடர்பாக விரயங்களும் ஏற்படலாம்.
உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். சிந்தித்து முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிலும் உறுதியாகவும் செயல்படுவீங்க. முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல அபாரமான திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தனித்த திறமையுடனும் செயல்படுவீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவுல பரஸ்பர புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகளை உயர்த்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த மன சங்கடங்களும் நீங்கும். இன்று குடும்பத்தினருடன் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. போராட்டங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான கையிருப்பை பெருக்கவும் செய்வீங்க. உங்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பங்குச்சந்தை முதலீடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். யாருக்காவது கடன் கொடுப்பதாக இருந்தால் உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு தருவதும் நல்லது. வேலை இடங்கள்ல வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். யாரை பற்றியும் புறம் பேசவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு சிக்கலாக ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. அனுசரித்து செல்வதும் நல்லது. சிலருக்கு வேலை விஷயமாக வெளியில் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் செல்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் தொடர்பாக உங்களுடைய பணப்புழக்கமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய வழிகள்ல உங்களுக்கான பணத்தை புரட்டவும் செய்வீங்க. உங்களுடைய நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். பணம் தொடர்பாக முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நேர்மையுடனும் செயல்படுவீங்க. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்துறையில மற்றவர்களுடன் இணக்கமான போக்கும் காணப்படும். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகள் கைகூடியும் வரும். சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். புதிய பொருட்களின் மீது ஆர்வத்தையும் காட்டுவீங்க. வெளியூர் பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். உடன் பணிபுரிபவர்களினால ஆதாயமும் உண்டாகும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சகோதரர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நல்ல பலன்களை காண்பதற்கு மிகுந்த முயற்சிகளை செய்ய வேண்டியதும் இருக்கும். சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் பொறுமையுடனும் செயல்படுவதும் நல்லது. குறித்த நேரத்துல பணிகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். ஆரோக்கியமான உறவு நிலையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு ஒவ்வாமை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகங்கள்ல உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. தொழிலுக்கான முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சாலையில சென்று வரும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாங்க. அலுவலக வேலைகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். பாதியில் நின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில திருப்பங்களும் ஏற்படலாம். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் இழுபறியாகி தங்க முடியும். சிலருக்கு வீண் செலவுகளும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல பங்குதாரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுடைய திறமைக்கு ஏற்ப பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமணம் அல்லது மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மன தைரியத்தை இழக்கவும் வேண்டாம். தான தர்மம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்கள் சாதகமாகவும் முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையாட்கள் இடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் செய்யலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்கும். வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சில ஏற்ற இறக்கங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. யாரிடத்திலும் தேவையற்ற பேச்சுக்களை பேசவும் வேண்டாங்க. இது உங்களுக்கு ஏதாவது அவப்பெயர்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. வேலை செய்கின்ற இடத்துல தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம்.
திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்குடனும் இருப்பீங்க. அவர்களிடத்துல இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். இன்று உங்கள் குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விஷயங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல பலன்களும் தேடியும் வரலாம். தொழில் துறையில கவனமாக இருப்பதும் நல்லது. ரியல் எஸ்டேட் துறையில வருமானத்தையும் பார்த்து விடலாம். பொருளாதாரத்துல மேன்மையும் இருக்கும். வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் தேடி வரலாங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகளை தாமதமின்றி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிலப்பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்கி இன்னொருவருக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். ஆன்லைன் சூதாட்டங்கள்ல பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. எந்த ஒரு வேலைகளை தொட்டாலுமே 1ற்கு 2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளினால விலை உயர்ந்த பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதலாக வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகளும் ஏற்பட்டாலும் சமயோஜிதமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகளுடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில விமர்சன பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. இன்று பணி சார்ந்த ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வழக்கு விஷயங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்று மகிழ்ச்சியான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:52 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை யதார்த்தமாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்களை கையாள்வதில் இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்று நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல வெற்றி காண்பதற்காக கூடுதலாக முயற்சிகளையும் செய்வீங்க. பணிகளை திறமையாக கையாளவும் செய்வீங்க. இன்று திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் குடும்பத்தினருக்காக கூடுதலாக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். எதிர்பார்த்த காரியங்கள் சற்று தள்ளி போனாலும் வேலை இடங்கள்ல மன அழுத்தங்களும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபாரத்துல சராசரியான லாபத்தையும் பார்த்து விடலாம். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மன அழுத்தங்களும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. உறவினர்கள் இடத்துல ஒத்துழைப்பாகவும் இருப்பீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். கைக்கு வர வேண்டிய பணமும் கைக்கு வந்து சேருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வாக்கு கொடுத்து சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்ளவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சில பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பழைய பாக்கிகளை வசூல் செய்து முடிவீங்க. உத்தியோகத்துல வேலை சுமையும் இருக்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்பீங்க. இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல மாற்றமான சூழலும் உண்டாகும். பெற்றோர்களுடைய வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. அனைத்து விதத்திலுமே இன்று ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதன் காரணமாக திருப்தியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய பணிகளை நீங்க விரும்பி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். நிதியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். ரியல் எஸ்டேட் தொழில் பார்ப்பவர்களுக்கு நல்ல கமிஷன் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல சரளமான போக்கும் காணப்படும். உங்களுடைய திறமையினால செல்வாக்கும் அதிகரிக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். விரும்பிய வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பங்குதாரர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல கண்ணும் கருத்துமாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல வம்பு வழக்கு பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். குடும்பத்தினருக்காக அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். கல்யாண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். அரசாங்க வகையில மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பார்த்த ஆதாயத்தையும் பார்த்துவிடலாம். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். வியாபாரத்துல புதிய பாதைகளும் தென்படலாம். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். எதிர்ப்புகளையும் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாமர்த்தியமாகவும் செயல்படுவீங்க. மனதுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிரத்தையுடன் செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக நல்ல ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வேலைகள் குறித்து மனதில் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. திருமண உறவுகளை இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் இருக்கும். திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். வியாபாரத்துல சில நுட்பமான வேலைகள்ல நீங்க வெற்றியையும் பெற்றுவிடலாம். பணவரவும் இருக்கும். பேச்சுக்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தொழில்ல முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். விருப்பப்பட்ட வேலை மாறுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். தொழில்ல வெற்றி பெற்றும் விடுவீங்க. வருமானத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. நெருங்கிய நண்பர்களும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்கும். மனைவியினுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முறையான தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய செயல்கள்ல வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வந்து பேசுவது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பிரபலங்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பவும் செய்வாங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சில எதிர்பாராத பணவரவுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். மற்றவர்களுடன் இணக்கமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். மனதளவுல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. தனவரவும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பணிவுடனும் நடந்தும் கொள்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.